குமுதம்லேருந்து பேசுறேங்க சார். சிவா சார். வ வணக்கம். சார் இப்போ சொல்லுங்க. அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நான் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்த தெரிவிச்சிருக்காரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அவருக்கு செருப்பு வாங்குற செலவு மிச்சம்னு பார்க்குறேன் நான். ஆயுள் முழுக்க அவர் போட வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால அவர் அதை மிச்சம் பிடிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே அவரை அவர் வீடு, அவருடைய இதுகள் எல்லாமே நண்பர்கள் தான் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே இந்த செருப்பு செலவையாவது நண்பர்களுக்கு இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாமே என்கிற நல்லெண்ணத்தில் அவர் இதை செய்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேனே தவிர, திராவிட முன்னேற்றக் கழக அரசை அவர் அகற்ற வேண்டும் என்று சொன்னால், மக்களிடம் போய் போராடுவதோ, மக்களிடம் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவதோ, இப்படி ஒரு அறம் சார்ந்த அரசியலை நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற கோமாளி கூத்துக்களை நடத்துவதனால் ஒரு கழக அரசை அகற்றிவிட முடியும் என்று பேசுவது, இப்படியெல்லாம் மக்களை சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு பிற்காலத ஒரு பிற்போக்குத்தனமான காரியங்களை, காரணங்களை பேசுவது ஏற்புடையதும் அல்ல. அது இந்த மண்ணுக்கேற்ற அரசியலும் அல்ல. எனவே மக்களே அதை பொருட்படுத்த மாட்டார்கள். சார் நாளை தன்னை தானே சவுக்கால் அடித்துக்கொண்டு இந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்கப் போகிறேன். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த விவகாரம் தொடர்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு அரசியல் தலைவர் செய்யற கூத்தான்னு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது ஒரு மாண்போடு, அதே சமயத்தில் மக்களுக்காக போராடக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் சமீப காலமாக வரக்கூடிய பத்திரிகைகளில் பாலியல் வன்கொடுமைகளோ அல்லது கொலை கொள்ளைகளிலோ அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை அறிவித்த நிர்வாகிகளே அதில் இருக்கிற காரணத்தினால் அதை மடைமாற்றம் செய்வதற்காக அவர் இப்படி நடந்து கொள்கிறார். இதை எனக்கு தெரிந்து ஒரு அரசியல் தலைவர் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை தமிழ்நாட்டில் அரசியலே தெரியாத மக்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது போன்ற போக்குகள். வழக்கமான அரசியல் தலைவர் போல நான் இல்லாம ஒரு அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராகத்தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இங்க என்னன்னா, வெள்ளிக்கு நான் மாற்றாக இருப்பேன் என்றால் தங்கமாக இருக்கலாம். அது வெள்ளிக்கு மாற்றென்று தகரமாக போனால் தூக்கி எறிந்து விட்டு மக்கள் போய்கொண்டே இருப்பார்கள். இவர் தகர டப்பாவை போல் மாறிக்கொண்டிருக்கிறார். அவருக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு பாஜகவிற்கும் நல்லதல்ல. சார் அதே போல குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக நிர்வாகி தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் அவர் எடுத்து முன்வைத்திருக்கிறார். ஆனால் அவர் திமுக நிர்வாகி அல்ல அப்படிங்கறத சட்டத்துறை அமைச்சர் உட்பட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரங்களை அவர் முன்னெடுத்து வைக்கும் போது அதனை திமுக ஏற்க தயாராக இருக்கிறதா சார்? அவர் எந்த ஆதாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை சகோதரர் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்ன ஆதாரம் வைத்திருக்கிறார்? அவர் நிகழ்ச்சி நடக்கும்போது அதுல போஸ்டர் அடிச்சது, அதே போன்று முரசொலியில் அவருடைய பெயர் வந்தது உட்பட எல்லா விஷயங்களையும் அவர் எடுத்து முன் வச்சிருக்காரு சார். ஒன்று என்னன்னா, ஒரு நிகழ்ச்சியில ஜனநாயக நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ கலந்து கொள்ளுகிற போது அதிலே ஒருவர் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி ஒருவேளை நான் கேட்கிறேன், அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு உண்டு என்று நான் நம்புகிறேன். இப்போ அண்ணாமலை கலந்து கொண்டால் நீங்கள் குமுதம் பத்திரிகையில் எப்படி போடுவீர்கள்? பாஜக, தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். இப்போ ஒருவேளை என்னுடைய பேட்டியை நீங்க போடுறதா இருந்தா எப்படி போடுவீங்க? திமுகவின் கழக செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைனிடம் கேட்டேன் என்று போடுவீர்கள். அப்படியானால் ஞானசேகரனுக்கு அங்கே ஏதாவது முரசொலியில பதவி பேர் இருக்கா? அப்படித்தானே போட்டிருக்கணும் பதவி இருந்திருந்தா. ஏன்னா பதவியை போடாம நாங்க யாரையும் போடுறதில்லை. அப்படியானால் ஏதோ 10ஓடு 11 இதுவும் நின்றிருக்கிறது, பேரை கொடுத்திருப்பார்கள், போட்டிருப்பார்கள். அதற்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம்? திமுகவோடு நின்று தலைவர்களோடு நின்று போட்டோ எடுத்தால் இன்றைக்கு ஸ்மார்ட் போன்ல எல்லாரும் தான் போட்டோ எடுக்கலாம். யார் வேணாலும் போட்டோ எடுக்க முடியும். ஜெயிலில் இருக்கிறவனை தவிர மீதி எல்லாரும் போட்டோ எடுக்க முடியும். அப்படி போட்டோ எடுத்தவன் தான் கட்சிக்காரம்னு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா என்ன? அப்படி யாராவது நாட்டு மக்கள் நம்புவார்களா என்ன? எனவே இவர் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் ஆதாரம் இல்லாதது. தன்னுடைய விளம்பரத்திற்காக இதையாவது செய்து கொண்டிருக்கிறார். நாம் இதை பொருட்படுத்த தேவையில்லை. நிச்சயமா சார். என்னோட இறுதி கேள்வியா இதை வைக்கிறேன் சார். இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான இந்த முதல் தகவல் அறிக்கை திட்டமிட்டு வெளியே பரப்பிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுடைய அடையாளங்கள் எல்லாம் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணை தவறானவள் என்று சித்தரிக்க இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் முன் வச்சிருக்காரு. இதை திமுக தேவையே கிடையாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த விதத்தையும் மாற்றி அமைக்க வேண்டியதோ இல்ல அந்த மாதிரி கருத்துக்களுக்கோ வெளியே வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து உடனடியாக 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடி கண்டுபிடித்து உடனடியாக கைது செய்திருக்கிறோம். எத்தனை மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். காவல்துறையிலே இருந்தவர். அதனாலே நான் சொல்லுகிறேன், இந்த அரசு அதுபோன்று யாரையும் தனிப்பட்ட முறையில் அல்லது யாருக்கேனும் ஒரு தீங்கு நடந்தாலும்
யார் என்று பார்ப்பதை விட அந்த தீங்கிற்கு நீதி பரிபாலனத்தின்படி என்ன தண்டனை உண்டோ அதை இந்த அரசு செய்யும். காவல்துறை உடனடியாக துரிதமாக நடந்து வேலைகளை பார்த்திருக்கிறார்கள். எனவே இவர் வைக்கிற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது வழக்குகளை திசை மாற்றிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம்.